ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றின டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸில் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி அப்லோட் பண்ணும்போது கம்மியாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, இனிமேல் இந்த தப்பு நடக்காது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டாபிக் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு டைப் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எந்தெந்த பிளான்ட்ஸ், அதாவது எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை வந்து எக்ஸிபிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். லோயர் பிளான்ட்ஸ், ஃபங்கை, அனிமல்ஸ், ஹையர் பிளான்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ஹையர் பிளான்ட்ஸ் வந்து, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பிளான்ட்ஸ்லாம் இருக்கும், அது நார்மலான பிளான்ட்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக 2 டைப்ஸ் இருக்குது, அதாவது 2 சப்ஸ்டேஜஸ். ஒன்று வந்து நேச்சுரல் மெத்தட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் மூலமாக ஒரு பட்டு வந்து வளர்ந்து நியூ பிளான்ட்டாக வளரும். இதுதான் நேச்சுரல் மெத்தட். ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம வந்து மேனுவலாக வந்து டெக்னாலஜியை வச்சோ இல்லை ஹியூமன்ஸே வந்து யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் நேச்சுரல் மெத்தட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டில் ஒரு பட்டு வந்து வளர்ந்து அந்த பட் வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் பட் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பட் அப்படின்னா ஃப்ளோரல் பட், அதாவது நம்ம சாதாரண மொட்டு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஃப்ளோரல் பட் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ பட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஸ்போர் அப்படின்னா என்னென்னா ஒரு சிங்கிள் செல், அதாவது ஒரு சின்ன செல், அது வந்து வளர்ந்து பெரிய ஒரு பிளான்ட்டாக வளரும். இதுதான் வந்து பட்டு. ஸோ பட்டு அப்படிங்கிறது லீஃப் பட்டாக இருக்கலாம், ஷூட் பட்டாக இருக்கலாம், இல்லைனா ரூட் பட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பட் அப்படிங்கிறது எந்த டைப் ஆஃப் பட் வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு பட்டு வந்து வளர்ந்து ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகிறது தான் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ பட்டு வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டோமா, எங்கேருந்து வளரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்து இந்த பட்டு வந்து 3 பிளேசஸ்லேருந்து தான் வளரும். என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்லேருந்து வளரலாம், இல்லை லீஃப்லேருந்து வளரலாம், இல்லை ஸ்டெம்லேருந்து வளரலாம். ஸோ நம்ம இந்த சொல்லியிருக்கோமா, ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப், இந்த 3 ஆர்கன்ஸ் தான் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் பெரினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் பெரினேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பெரினேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. பெரினேஷன் அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டி, ஒரு வகையான திறன். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து சம்மர் சீசனில் வளர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சம்மர்லேருந்து நிறைய சீசன்ஸ் வந்து உன்னி வந்து வளரணும். அப்போ வந்து ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் வரைக்கும் அது உயிர் வாழ்றதுக்கு தான் என்னென்னலாம் பண்ணுதோ. ஸோ நமக்கு தண்ணி வேணும், ஆஃப்கோர்ஸ் பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து அதை வந்து தண்ணியே தான் வந்து காற்று வைக்கிறதுக்கு ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் வரைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் பெரினேஷன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னாலே தெரியும், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது, கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கன்ஸ், அதாவது ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப், இது 3மே ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் பெரினேஷனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பட்டு வளரும் அப்படின்னு சொன்னோமா, அந்த பட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அட் சம் ஸ்டேஜ், ஒரு சில ஸ்டேஜில் வந்து அந்த பிளான்ட்லேருந்து, பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி அது நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும். அது என்னென்னா டயாஸ்போர்ஸ், இல்லைன்னா வெஜிடேட்டிவ், இல்லைனா ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஸோ இது அப்படி டயாஸ்போர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து யூனிட் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அது வந்து மல்டிப்ளை ஆகணும், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை தான் வந்து நம்ம வந்து டயாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் 11th வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த காம்ஸ், டியூபர்ஸ், அது ரைசோம்ஸ், இதெல்லாம் தான் வந்து டயாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப், இது 3த்துல தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இங்கே வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஐகார்னியா கிரசிபஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை வாட்டர் ஹயாசின்த் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கார்ஜ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கார்ஜ் அப்படின்னா உண்மையில் ஒரு பெயின் இல்லை ஹார்ம் அப்படி வந்து அதாவது வாட்டர் பாடிஸோட ஒரு துயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்வேசிவ் வீட் ஆன் வாட்டர் பாடிஸ் லைக் பாண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேசிவ் வீட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டோ இல்லை யாராவது ஒரு ஆர்கனைசேஷனோ இந்த இது வீடு அப்படின்னா களைச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் வந்து வேஸ்டான பிளான்ஸ், அதாவது அது யூஸ் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து கிராப்ஸ் ஏதோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு போக வேண்டிய நியூட்ரியன்ஸ்லாம் வந்து இது வந்து எடுத்து இது க்ரோ ஆகுமே ஒழிய அந்த நம்ம வச்ச பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ண விடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் வந்து இந்த வாட்டர் ஹயாசின்த். இது வந்து கண்டிப்பாக வந்து இருந்ததுன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் பாடிஸில் இது வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ரேப்பிடாக வந்து இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி ஃபுல்லாமே கவர் பண்ணிடும். இது கவர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய இப்போ வாட்டரில் வந்து ஆக்சிஜன் H2O வந்து ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகி இருக்குல்ல, அந்த ஆக்சிஜனை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். இதனால இப்போ வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஸ்கார்ஜ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அதர் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு 11th நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அது என்னென்னா வந்து ஒரு வகையான சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதுதான் வந்து ஆஃப்செட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கார்ஜ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிற வாட்டர் ஹயாசின்த் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் டாபிக்குள்ளே போகலாம். அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எந்தெந்த ஆர்கன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரூட்டில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படி எப்படி வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட் அப்படிங்கிறது சில பிளான்ட்ஸ், அதாவது இப்போ வந்து சில பிளான்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து அதோட ரூட் வந்து வெஜிடேட்டிவ், அதாவது வேறு ஒரு புது பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பட்டையோ இல்லை அட்வென்டிஷியஸ் பட். ஸோ அட்வென்டிஷியஸ் பட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்வென்டிஷியஸ் பட் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பட் தான். ஆனால் வந்து பட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ஸ்டெம்மில் தான் அரைஸ் ஆகும். ஆனால் ஸ்டெம்மை தவிர்த்து வேறு எந்த ஒரு டிஷ்யூலேருந்தோ, ரூட் டிஷ்யூலேருந்தோ இல்லை லீஃப் டிஷ்யூலேருந்தோ அரைஸ் ஆச்சுன்னா அதை வந்து அட்வென்டிஷியஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பிளான்ட்ஸோட ரூட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான அட்வென்டிஷியஸ் பட்ஸை வந்து வளர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முரையா, டால்பர்ஜியா அண்ட் மில்லிங்டோனியா. ஸோ முரையா அப்படிங்கிறது நீங்கள் கருவேப்பிலை செடியை பார்த்தா தெரியும். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக பெரிய ஒரு பார்காட்டை இருக்குது, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலான பேரண்ட் பிளான்ட். ஸோ இது வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதோட ரூட் வந்து வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா டெவலப் ஆக ரூட்ஸும் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகும்போது அந்த ரூட்டில் வந்து அட்வென்டிஷியஸ் பட்ஸ் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகி இங்கே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குட்டி பிளான்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி அது வந்து வளருது. ஸோ இந்த மாதிரி வளர்கிறத வந்து நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன், அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இந்த முரையா, டால்பர்ஜி அண்ட் மில்லிங்டோனியா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் டியூபரஸ் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெவலப்பிங் பட்ஸ் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட். அதாவது நம்ம டெவலப்பிங் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தவிர்த்து சில டியூபரஸ் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ், அதாவது டியூபரஸ் ரூட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அது வந்து ஸ்வாலன், அதாவது நல்ல ஃப்ளஷியாக இருக்கக்கூடிய ஒரு ரூட் தான் அதுவும் ஃபுட் ஸ்டோர் பண்ணும். டெவலப்பிங் பட்ஸும் இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெவலப்பிங் பட்ஸ் வந்து தான் வளர்கிறதுக்காக ஃபுட் ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி சில டியூபரஸ் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு நியூ பிளான்ட்டாக வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளராது. ஏன்னா வந்து இது ரூட்டாக ஸ்டோர் பண்ணிக்குமே ஒளி இங்கே வந்து பட்ஸ் வந்து க்ரோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி டியூபரஸ் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன, ஐபோமியே பெட்டாட்டஸ். இது ஒன்றுமே இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து இந்த ஐபோமியே பெட்டாட்டஸ்.
ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்னோமா, இந்த ரூட் வந்து அட்வென்டிஷ் பட்ஸ் வந்து க்ரோ பண்ணுச்சுன்னா சம் பாயிண்ட் அதுக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து தானே வந்து ஒரு செப்பரேட் பிளான்ட்டாக வளரணும் அப்படின்னு நினச்சதுன்னா அந்த ரூட் அந்த பெரிய பிளான்ட்லேருந்து அந்த ரூட் வந்து டிட்டாச் ஆகி தனியாக ஒரு பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். ஆனால் இது வளர்றதுக்கு கண்டிப்பாக வந்து சூட்டபிள் கண்டிஷன்ஸ் தேவை. அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நியூ பிளான்ட்டாக வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். அதாவது ஸ்டெம்மில் வந்து எப்படி வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக 3rd லெசன் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனாலும் நான் இப்போ சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம் வந்து 3 டாபிக் தான். அதாவது இதில் வந்து ஒன்றுமே வந்து நீங்கள் பெரிய பெரிய டெஃபனேஷன்ஸ் எதுவுமே, அதாவது இதுக்குன்னு ஒரு டெஃபனேஷன் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்னென்ன அப்படின்னா சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அண்ட் பல்பிள்ஸ். இது 3 சேர்ந்தது தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம் பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அதாவது ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகும் எப்போ அப்படின்னா பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும் போது ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகும். ஸோ சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிளான்ட்டோட ஸ்டெம் வீக்காக இருக்கும் போது ஒன்று அந்த ஸ்டெம் வந்து சப் ஏரியலாவோ இல்லை சப்டெரீனியன், அதாவது தரையாக ஆகிறதுக்கு முன்னாடி தரைக்கு ஒரு பேரலாக வந்து வர அளவுக்கு வந்து அது வந்து மாடிஃபை ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 4 டைப் தான் இருக்குது: ரன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட் அண்ட் ஸ்டக்கர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஒரு சின்ன சின்ன டயக்ராம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த ரன்னர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரன்னர்ஸ் அப்படிங்கும் போது அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரலா ஏஷியாட்டிக்கா, இது வந்து இந்தியன் பென்னுவார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட இந்த வீட்டிலலாம் முன்னாடி வந்து புல் வளரும், அதுதான் வந்து இந்த ரன்னருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். லான் கிராஸ், அதுதான் வந்து இந்த ரன்னர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியுதா, ரன்னர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டயக்ராமு. இது வந்து ஒரு ரொம்ப வந்து தின்னாக வளரக்கூடியது, தரையோட தலையாக படர்ந்து க்ரீப்பர் மாதிரி வந்து வளரக்கூடியதான் வந்து இந்த ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி தரையோட தரையாக படர்ந்து வளரும். இது வந்து இப்படி தரையில் படும் போது ஒவ்வொரு நாடு, அதாவது நாட் அப்படிங்கிறது என்ன, அங்கேருந்து ஒரு பட்டு வளரக்கூடிய இடம் தான் நாட். அந்த மாதிரி வந்து நாட்ஸில் வந்து ரூட் வந்து அரைஸ் ஆகி ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி மேலே வந்து நியூ பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுதான் ரன்னர். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ ரன்னர் பார்த்து அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து ஆஃப்செட் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆஃப்செட்டும் ரன்னரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆஃப்செட்டுக்கும் ரன்னருக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஆஃப்செட் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், அதாவது நீரில் வளரக்கூடிய பிளான்ட்ஸில் மட்டும்தான் வந்து ஆஃப்செட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்செட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். ஆஃப்செட்டும் வந்து அதே மாதிரி தான், ஆனால் வந்து இது வந்து ஒரு திக்காக இருக்கும். இங்கே ஆஃப்செட் வந்து திக்காக இருக்கும். லேட்ரல் பிரான்ச், அதாவது சைட்லேருந்து வளரக்கூடியது, லோயர் ஆக்சில்லேருந்து க்ரோ ஆகும். இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து லீஃப் எதுவுமே இல்லாமல் வளர்ந்துட்டு கடைசியில் வந்து இப்படி ரோஸ் ஷேப்டில் வந்து ரோசட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்ம பேண்ட்லாம் சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷேப்பில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வந்து நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும். இதுதான் ஆஃப்செட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஸ்கார்ஜ் ஆஃப் வாட்டர் பாடி, ஐகார்னியா, அதெல்லாம் வந்து இந்த ஆஃப்செட் மூலமாக தான் வளருன்னு சொன்னோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரன்னர் அண்ட் ஆஃப்செட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஸ்டோலன் அப்படிங்கிறது எப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா பெப்பர்மின்ட், அதுக்கப்புறம் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ், அதாவது ஃப்ரெகாரியா இண்டிகா அப்படிங்கிற வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோலன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இப்போ ஒரு பிளான்ட் வந்து இருக்கும், அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மோட பேஸ், அதாவது இந்த பேஸ் அடிப்பகுதியிலேருந்து ஒரு லேட்ரல் பிரான்ச் சைடில் வந்து ஒரு பிரான்ச் வந்து வளர ஆரம்பிக்கும். அது ஃபஸ்ட்டு எப்படி வளரும் அப்படின்னா ஆப்ளிக்கா, அதாவது இந்த தரையோட ஒரு ஆங்கிள், அதாவது சாய்வாக வளரும். ஃபஸ்ட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் அப்போட க்ரோ ஆகி ஒரு லூப், அதாவது ஒரு பெண்டை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ணும். ஸோ இந்த கிரவுண்டு வந்து எங்கே அது டச் பண்ணுதோ அங்கே வந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அது ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும். ஸோ இதுதான் ஸ்டோலன் அப்படிங்கிறது.
ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன, சக்கர் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். சக்கர் அப்படின்னோடனே உங்களுக்கு ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுனா மியூசா, அதாவது மியூசா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த வாழை மரம் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து அது ஒரு பிளான்ட் வச்சாலே சுற்றி நிறைய பிளான்ட்ஸ் வருவாங்க. அது ஏன்னா இந்த சக்கர்ஸ் தான் ரீசன். ஸோ அதில் வந்து அந்த ஸ்டெம்மோட பேஸ்லேருந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ரூட் வந்து க்ரோ ஆகி ஆப்ளிக்காக வளர்ந்து மண்ணுக்கு மேலே அப்போடா வந்து வளர ஆரம்பித்து ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும். இதுதான் சக்கர்ஸ். இதுதான் வந்து இந்த 4 ஒரு அன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட் அண்ட் சக்கர், இது 4 தான் வந்து சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அண்டர்கான் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இதுவும் அப்படி தான், ஸ்டெம்மில் வந்து கிரவுண்டு கீழே வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். ஸோ இதில் 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படின்னா பல்ப், டியூபர், காம் அண்ட் ரைசோம்ஸ். இதுதான் வந்து 4 டைப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்ப்ஸ்லேருந்து பார்க்கலாம். பல்ப் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வர வேண்டியது ஆனியன், அதாவது அல்லியம் சீப்பா வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ வந்து பல்ப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அது வந்து என்னென்னா ஒரு கோனிக்கல் கண்டென்ஸ்ட் ஸ்டெம் தான். அது ஸ்டெம் பார்ட் வந்து ரொம்ப கண்டென்ஸ் ஆகி ரொம்ப வந்து இதாகி ஒரே இடத்துல வந்து பல்ஜாக இருக்கும். ஸோ கான்வெக்ஸ், அதாவது பல்ஜ் அவுட் சைடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் தான் வந்து இந்த பல்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஸ்கேலி லீவ்ஸ், அதாவது நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்க தோலாட்ட இந்த உரிக்க வரும். ஸோ அதுதான் ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கேலி லீவ்ஸ்னால வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பல்ப். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அல்லியம் சீப்பா, அதாவது இந்த ஆனியன், அதுக்கப்புறம் அல்லியம் சட்டை, இந்த பூண்டு, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா டேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய சேப்பக்கிழங்கு, அதாவது காலகேஷியா எஸ்கலண்டா, இதுதான் வந்து அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டெம் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தான். சக்குலண்ட்டாக இருக்கும், அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபுட்டை. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல லீவ்ஸ் வந்து நல்ல ப்ராட் லீவ்ஸாக இருக்கும். எரெக்ட் க்ரோயிங் டிப், அதோட டிப், அதாவது ஸ்டெம் அப்படி மேலே வளரக்கூடிய அந்த டிப் வந்து நல்ல எரெக்ட், நல்ல ஸ்ட்ரெயிட்டாகவும் ரொம்ப நேரோவும் வளரக்கூடியது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைசோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய எக்ஸாம்பிள் என்ன, ஜிங்கிபர் அஃபிஷியலே, இல்லைன்னா குர்குரமல் லாங்கா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், நல்ல எக்ஸாம்பிள்ஸ். இது என்னென்னா ஃபஸ்ட்டு இஞ்சி, இதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா வந்து இது ஒரு அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தான். இது என்னென்னா ஹரிசாண்டலாக, மண்ணு கீழே ஹரிசாண்டலாக, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வளரும், மண்ணுக்கு பேரலாக வளரும். அங்கே வந்து நிறைய க்ரோயிங் டிப்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இஞ்சி என்ன எடுத்திங்கன்னா நீங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக அப்படிலாம் இருக்காது, அது நிறைய வந்து சைட்லலாம் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி சைடில் வந்து லேட்டரல் பிரான்ச்சஸில் வந்து நிறைய க்ரோயிங் டிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய க்ரோத் வந்து வரும். அப்போ வந்து இஞ்சியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு மாதிரி வந்து ஸ்கேலி லீவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நோட்ஸ், அதாவது அந்த இடத்துல வந்து புதுசாக அரைஸ் ஆகும் லேட்டரலாக. ஸோ அதனால் இங்கே வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ், அதாவது நல்லா வந்து விசிபிளாக இருக்கும், ஸ்கேலி லீவ்ஸால் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரைசோம். ஸோ டியூபர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது. பொட்டேட்டோ அப்படிங்கிறது எப்படி சக்குலண்ட்டாக ஸ்பெரிக்கலாகவும் இல்லைன்னா குளோபோஸ், அதாவது நம்ம எர்த் மாதிரி கொஞ்சம் உருண்டையாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா நிறையா வந்து ஆக்சிலரி பட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்க, பட் ஃப்ரம் ஐன்னு காட்டுறாங்களா. ஸோ இதுதான் வந்து ஆக்சிலரி பட்ஸ், இதுதான் வந்து ஐ ஆஃப் அன் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து வேர் முடிச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழங்குல வந்து வேர் விட்டுருக்கு அப்படிங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சிலரி பட்ஸாக வந்து வளருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த 4மே வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். லாஸ்ட்டாக நீங்கள் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம்மில் தெரிஞ்சுக்க வேண்டியதான் பல்பில் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் பட் தான், ஆனால் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய மாடிஃபைட் பட்லேயே வந்து ஒரு மாடிஃபை ஆனப்பட்ட பட். இது எப்படி இருக்குன்னா இங்கே வந்து பட்டு வந்து நல்லா பெருசாக என்லார்ஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாக அந்த பட்டு வந்து எதுக்காக அப்படின்னா ப்ரொபகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டு வந்து இதில் வந்து நிறைய இடத்துல வந்து வளரும். ஒன்று வந்து ஆக்சில் ஆஃப் லீஃப், அதாவது லீஃபோட ஆக்சிலேருந்து வளரலாம். இல்லைனா வந்து ஃப்ளோரல் பட்ஸ் வந்து சில டைம் வந்து பல்பிலாக வந்து உருமாறும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா டயோஸ்கோரியா பல்பிஃபெரா, இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 கான்செப்ட் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அண்ட் பல்பில்ஸ், இது 3 தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம்.
ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் லீஃபில் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிளான்ட்ஸில் அட்வென்டிஷியஸ் பட்ஸ் வந்து லீஃப் மேலே வளரும். இதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 11th படிச்சதுனால நல்லா தெரிஞ்சிருக்கும், ஃபாலியர் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃபில் வளரக்கூடிய அட்வென்டிஷியஸ் பட்ஸ் தான் வந்து ஃபாலியர் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்டெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டைமில் வந்து சம்டைமில் அது பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி ஒரு புது பிளான்ட்டாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பிரையோஃபைலம் அப்படிங்கிற ஸ்ப்ரவுட் லீஃப் பிளான்ட், ஸ்கில்லா, பெகோனியா, இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, இதில் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பிரையோஃபைலம் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த நீங்களே வந்து இந்த பிரையோஃபைலம் அப்படிங்கிறது நிறைய நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், சக்குலண்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் அதில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா அப்படி நாட்ஸஸ், அதாவது கட்டெல்லாம் வந்து நிறையா இருக்கும். நாட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கட், அதாவது சைடில் வந்து இப்படி கட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்ஸ் தான் வந்து நாட்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லீஃப் மார்ஜினில் அந்த லீஃபோட சுற்றி அந்த எண்ட்லேயும் வந்து நிறைய கட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கட்ஸில் வந்து வளரும் ஒரு பட்ஸாக வந்து அட்வென்டிஷியஸ் பட்ஸ் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி ஸோ இங்கே பிரையோஃபைலம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கட்ஸில் வளரக்கூடிய பட்ஸை தான் அட்வென்டிஷியஸ் பட்ஸை எபிஃபைலஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃப் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எபிஃபைலஸ் பட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நாட்ஸில் வளரக்கூடிய பட்ஸ் தான் வந்து எபிஃபைலஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பட்ஸ் வந்து எப்படி வந்து புது பிளான்ட்டாக வளரும்னு கேட்டிங்கன்னா, அப்போ எப்போ வந்து அந்த லீஃப், அதாவது அந்த இப்போ ஒரு லீஃப்லேருந்து தான் வளரும், அந்த லீஃப் வந்து கீழே விழுந்து அந்த லீஃப் வந்து விழுந்து அந்த பட்டு வந்து இந்த சாயில் வந்து டச் ஆகிடுச்சுன்னா, அப்போ வந்து சூட்டபிள் கண்டிஷன், அதாவது வாட்டர் ரெக்யர்மெண்ட் எல்லாமே இருந்ததுன்னா அது வந்து ரூட் ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எப்பவுமே ரூட் ஃபார்ம் ஆகி தான் ஸ்டெம்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ ரூட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட் கீழே விழுந்து அந்த லீஃப் வந்து டீகே ஆயிடுச்சுன்னா இந்த புது பட் வந்து நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பிரையோஃபைலத்தில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குங்கிற மெக்கானிசம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஸ்கில்லா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்கில்லா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு பல்பஸ் பிளான்ட்னா இந்த வீட்டில் வந்து அலங்காரத்துக்காக வளரக்கூடிய இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட் தான். அது வந்து சாண்டி சாயில்ஸில் தான் வளரும். ஸோ இங்கே வந்து ஃபாலியேஜ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாலியேஜ் லீவ்ஸ் அப்படின்னா வந்து பசுமையான இலைகள். அங்கே வந்து லீஃப் வந்து நல்ல பச்சை பசேல் இருக்கும். அது நல்லா வந்து லாங்காகவும் ரொம்ப வந்து குறுகலாகவும் வளரக்கூடியது. ஸோ அதோட டிப்பில் தான் இங்கே வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம்ல பிரையோஃபைலமில் அந்த சைட்ஸில் வந்து அந்த கட்டில் வந்து எபிஃபைலஸ் பட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து லீஃப் டிப்பில் வந்து எபிஃபைலஸ் பட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த லீஃப் வந்து எப்போ சாயில், அதே மாதிரி தான் சாயிலில் டச் ஆகுதோ அது வந்து ரூட் ஃபார்ம் பண்ணி நியூ பிளான்ட்ஸை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃப். ஸோ உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் நேச்சுரல் மெத்தட் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.